நான் அறிந்த வரையிலே 11 கோடி ரூபாய் என்று இல்லை, அதற்கு மேலே கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் சாணக்கியனுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கொடுத்திருக்கின்றார். நானும் ஏதோ ஒரு இடத்திலே அவர் பேசும்போது அவருடைய பேச்சை கேட்டேன். சாணக்கியனுக்கு ஏன் இவ்வளவு காசி? பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 60 கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளார் என பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்தார். புரையோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு தேவை என்பதை உணர்ந்து கொண்ட தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டுள்ளார். அது தொடர்பில் உறுதியளிக்கும் ஜனாதிபதி வேட்பாளருடன் பேசுவதற்கு தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஒரு செய்தி வெளிவந்தது. ஊடகவியலாளரிடம் கதைக்கும் போதுதான், கருத்து வெளியிடும் போது சுமந்திரன் சொல்லியிருக்கிற சாணக்கியன் கொழும்புக்கு சென்று பாராளுமன்றத்துக்கு சென்றதை விட ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்றதுதான் அதிகம் நாட்கள். இவருக்கு 11 கோடி ரூபாய் ஜனாதிபதியால் வழங்கப்பட்டது என்றும் கூறுகின்றார். இதற்கு உங்களுடைய கருத்து? சாணக்கியன் பிரசன்னம் பாராளுமன்றமோ ஜனாதிபதி செயலகமோ மற்றதென்று என்னை விட சுமந்திரனுக்கு தெரியும். சுமந்திரன் அது சொல்லியிருந்தால் அது அவரது கருத்து அது உண்மையாகத்தான் இருந்திருக்கும். ஏனென்றால் சுமந்திரனுக்கும் சாணக்கியனுக்கும் இருக்கும் நெருங்கின உறவை நான் மாத்திரமல்ல உலகத்துக்கே தெரியும். சாணக்கியனின் நடவடிக்கைகள் முழுதும் சுமந்திரனுக்கு தெரியும், சுமந்திரனின் நடவடிக்கைகள் முழுதும் சாணக்கியனுக்கு தெரியும். அந்த வகையிலே சுமந்திரன் சொல்லியிருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நான் அறிந்த வரையிலே 11 கோடி ரூபாய் என்று இல்லை, அதற்கு மேலே கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் சாணக்கியனுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கொடுத்திருக்கின்றார். நானும் ஏதோ ஒரு இடத்திலே அவர் பேசும்போது அவருடைய பேச்சை கேட்டேன். சாணக்கியனுக்கு ஏன் இவ்வளவு காசி கொடுத்தார்கள் என்று கூட ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைப்பார்கள். ஆனால் அவர்கள் தனிப்பட்ட ரீதியிலே சில வரப்பிரசாதங்களை பெற்றவர்கள். நான் மக்களிற்காக இந்த காசை பெற்றிருக்கின்றேன் என்று அது யாருக்கு கூறினார் என்று தெரியவில்லை. என்னை பொறுத்தளவிலே தனிப்பட்ட ரீதியிலே நான் ஏதாவது உதவிகள் பெற வேண்டுமென்றால் ரணில் விக்ரமசிங்கே அல்ல, ரணசிங்க பிரேமதாசா இருக்கும் போதே நான் தனிப்பட்ட ரீதியிலே பெற்றிருப்பேன். அவருக்கு எதிராக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு என்னை ஆதரவளிக்கும்படி கேட்டு, கருணாகரன் உனக்கு என்ன வேணும் என்று கேட்டதுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், ஒரே ஒரு விடயத்தை தான் கேட்டேன் நான். அதுவும் என்னுடைய மாவட்டத்தை விட்டு அயல் மாவட்டமான அம்பாறை மாவட்டத்திலே வீரமுனை கிராமத்து மக்களை மீள்குடியேற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு விடயத்தை தான் நான் கேட்டிருந்தேன். அதே போன்று கட்சியின் முடிவை மீறி தனிப்பட்ட ரீதியிலே நான் யாருடனும் தொடர்பு வைத்து எந்த விதமான சலுகைகளை எனக்காகவோ அல்லது மக்களுக்காகவோ தனிப்பட்ட ரீதியிலே தொடர்பு வைத்து கட்சியின் முடிவில்லாமல் நான் எக்காரணம் கொண்டும் செய்ய மாட்டேன். சாணக்கியன் அவர்கள் கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் பணத்தை ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடன் பேசி அவர் எடுத்திருக்கின்றார் என்றால் அவருக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்திருப்பார். நான் உங்களுக்காக நேரடியாகவோ மறைமுகமாகவோ எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே வேலை செய்வேன் என்ற உத்தரவாதம் கொடுத்திருந்தால் மாத்திரம்தான் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அவ்வளவு காசு கொடுப்பார். இல்லாட்டால் ரணில் விக்ரமசிங்கேவை பற்றி எங்களுக்கும் தெரியும், எப்படியான நரித்தந்திரம் பிடித்தவர், எப்படி மக்களை பாராளுமன்ற உறுப்பினர்களை பாவிக்க வேண்டும் என்று நன்கு உணர்ந்தவர். அந்த வகையில் அவருக்கு கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் காசு கொடுத்திருக்கின்றார் என்றால் சாணக்கியன் அவர்கள் கூட தமிழரசு கட்சியினுடைய அனுமதியுடன் அந்த காசை பெற்றார். இல்லையே தனிப்பட்ட ரீதியில் பெற்றிருந்தால் அவருக்கு ஏதாவது உத்தரவாதம் தனிப்பட்ட ரீதியிலே கொடுத்திருப்பார். சில வேளைகளிலே அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தலிலே கூட, ஏன் இந்த முறை கூட கட்சியின் முடிவில்லாமல் தனிப்பட்ட ரீதியிலே ஒரு முடிவெடுப்பவர் எதிர்காலத்திலும் எப்படி முடிவெடுப்பார் என்பதை மக்கள் தான் சிந்திக்க வேண்டும். நாங்கள் சிந்திக்க முடியாது. நாங்கள் கட்சியின் பொதுமக்களின் தேவை கருதி ஒற்றுமையாக ஒரு எடுப்பமே தவிர தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம். நான் விருப்பம் என்றாலும்
எனக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு காசு தாங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுகின்றேன் என்று கேட்டால் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தருவார். நான் கேட்க மாட்டேன். அப்படி கேட்க இயலாது. நக்குண்டார் நாவிழந்தார் என்று எண்ணத்திற்கு பழமொழி இருக்கின்றது. நக்குண்டார் நாவிழந்தார். தற்போதைய பேசுபொருள் ஒரே ஒரு பேசுபொருள் ஜனாதிபதி தேர்தல் 2024. அதிலே 25ற்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் களமிறங்கி இருந்தாலும் வடகிழக்கு தமிழர்களை மையமாக வைத்து ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமாக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரும் பெயர் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. அதுவும் மட்டக்களப்பைச் சேர்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அரியநேந்திரன் அவர்களை பொது வேட்பாளராக பெயர் குறிப்பிட்டு தமிழ் தேசிய கட்சிகள், பெரும்பாலான தமிழ் தேசிய கட்சிகளும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் பெயரை முன்மொழிந்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் தேவை எங்களுக்கு என்கின்ற நிலைமை உருவாகி இருக்கின்றது. அது கடந்த காலங்களிலே இந்த நாட்டை மாறி மாறி ஆண்ட அரசாங்கங்களினாலும் 78ஆம் ஆண்டு நிறைவேற்று ஜனாதிபதி ஆட்சி முறை கொண்டு வரப்பட்டதிலிருந்து மக்களினால் தெரிவு செய்யப்பட்ட 6 ஜனாதிபதிகளும் தமிழ் மக்களது பிரச்சனைகளை ஏறெடுத்தும் பார்க்காமல், தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்பதை கூட பெரிதாக கணக்கெடுக்காத நிலையில் தற்போதைய சூழ்நிலையிலே தமிழ் மக்களுக்கு ஒரு தேவை ஏற்பட்டது. தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி தமிழ் மக்களது பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை. தற்போதும் இலங்கை சுதந்திரமடைந்த காலத்திற்கு பின்பு தற்போதும் தமிழ் மக்கள் 2ஆம் தர பிரஜைகளாகவே இங்கு நடத்தப்படுகின்றார்கள் என்பதையும் 2009க்கு முன்பு தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் மக்கள் ஒன்றாக இருந்ததைப் போன்று எதிர்காலத்திலும் தமிழ் மக்கள் ஒன்றாக ஒரு குரலாக தமிழ் மக்களது பிரச்சனையை கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரின் தேவைப்பாடு உணர்ந்து நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் அறிமுகப்படுத்தினால் தென்னிலங்கை கட்சிகள் கூட, அதாவது இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வர ஆசைப்படும் ஜனாதிபதி வேட்பாளர்கள், வெல்லக்கூடிய வேட்பாளர்கள் கூட எங்களுடன் ஒரு பேரம் பேசும் நிலைமைக்கு வரலாம் என்கின்ற ஒரு நிலப்பாடும் எங்கள் மத்தியிலே இருந்தது. அந்த வகையில் ஏற்கனவே 3 பேர் மும்முனை போட்டியாக இந்த ஜனாதிபதி தேர்தல் இருக்கும் என்கின்ற ரீதியிலே நேற்றைக்கு முதல் நாள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையும் தங்களுடைய வேட்பாளராக நாமல் ராஜபக்ச அவர்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள். பெரிதாக அவர் வெல்லக்கூடிய வேட்பாளராக இல்லாவிட்டாலும் ஒரு சில லட்ச வாக்குகளை அவர் எடுக்கக்கூடிய நிலைமையிலே இருக்கின்றார். இருந்தாலும் தென்பகுதியிலே சிங்கள பிரதேசங்களிலே 4 பேருக்கிடையிலே ஒரு போட்டி நிலவக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுவியிருக்கின்றோம். பல கோரிக்கைகளை, எங்களுடைய தமிழ் மக்களது பிரச்சனைகள் தீர்க்கப்படாத பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றோம். எதிர்வரும் 15ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற இந்த வேளையிலே வெல்லக்கூடிய வேட்பாளர்கள், குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம், சஜித் பிரேமதாசாவாக இருக்கலாம், அனுரகுமார திசாநாயக்காவாக இருக்கலாம், இவர்கள் எங்களுடன் பேசுவதற்கான காலம் தற்போது இருக்கின்றது என்பதை நான் உணர்ந்து கொள்கின்றேன். ஏனென்றால் இன்னும் 5 நாட்கள் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்வதற்கு இருக்கும் இந்த வேளையில் எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு, எங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலிப்பதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு, ஒரு நியாயமான தீர்வை
இவர்கள் வைத்தால் நாங்கள் என்னுடைய கோரிக்கை, என்னுடைய நிலைப்பாடு, நாங்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தைக்கு செல்வது உகந்ததாக இருக்கும் என்பது என்னுடைய நிலைப்பாடு. ஏனென்றால் தமிழ் பொது வேட்பாளர் என்பது நாங்கள் ஜனாதிபதியாக வருவோம் என்பதற்கு அப்பால் எங்களுடைய பிரச்சனைகளை தேசத்திற்கும் சர்வதேசத்திற்கும் கொண்டு போவதுடன் குறிப்பாக அந்த கொண்டு போவதன் ஊடாக எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். அந்த அடிப்படையிலே எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு யாராவது எங்களை திருப்திப்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த கோரிக்கைகளை பரிசீலிப்பவர்களாக இருந்தால், உத்தரவாதம் தருபவர்களாக இருந்தால், பேசுவதற்கு எங்களை அழைத்தால், இந்த தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்திய சாராரை பேசுவதற்காக அழைத்தால் நாங்கள் சென்று அவர்களுடன் பேச வேண்டிய ஒரு தேவைப்பாடும் எங்கள் மத்தியிலே இருக்கின்றது. அப்படி எங்களது கோரிக்கைகள் நியாயமாக பரிசீலிக்கப்படாத விடத்து தமிழ் மக்களாகிய நாங்கள் ஒற்றுமையாக எங்களுடைய பிரச்சனைகளை வெளியில் தெரியப்படுத்துவதற்கு, இன்றும் இவர்கள் சிங்கள தலைவர்கள் ஜனாதிபதியாக வருபவர்கள் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தயாராக இல்லை என்பதை உறுதியாக வெளியுலகத்திற்கு சொல்வதற்கு, நாங்கள் ஒற்றுமையாக பயணிப்பதற்கும் அது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். அவர்களுடன் நாங்கள் பேசி அவர்கள் எங்களது கோரிக்கைகளை ஏற்காவிட்டால் இந்த தமிழ் பொது வேட்பாளரது பெறுமதி, அதாவது நாங்கள் எதற்காக இந்த தமிழ் பொது வேட்பாளரை போட்டோமோ அது சரி என்பதை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. ஜனாதிபதி வேட்பாளர் நீங்கள் பேசும்போது அவர்கள் உங்களோட கோரிக்கையை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தை பின்வாங்குவீங்களா? எங்களது முக்கியமான நோக்கம் புரையோடி போயுள்ள இனப்பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு தேவை. அந்த தேவையை உணர்ந்து கொண்டுதான் இந்த தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்தியிருக்கின்றோம். தமிழ் பொது வேட்பாளர் ஜனாதிபதியாக வரக்கூடியவர் அல்ல என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். எங்களது நோக்கம், முழு நோக்கமும் எங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும். அந்த தீர்வு கிடைக்கும் என்றால் நாங்கள் அதை பரிசீலிக்கத்தான் வேண்டும்.